நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது சமய வழிபாடுகளிலே இந்த மத மாற்றங்கள் என்பது இன்று தலைவிரித்து ஆடுகின்றது. ஒவ்வொரு மதத்தவர்களும் தத்தமது மத பிரச்சாரங்களை ஆங்காங்கு நிலைநாட்டிய வண்ணமே இருந்து வருகின்றார்கள். ஒரு மதத்தின் சிறப்பை, தன்னுடைய சமயத்தின் பெருமையை சொல்லுகின்ற உரிமை, அந்த அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை என்று சொல்லுகின்ற உரிமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரியது. பக்கத்து வீட்டு பிள்ளை கூடாது, அவன் நல்லவன் அல்ல என்று சொல்லுகின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்த விஷயம். அது அவர்களுடைய உரிமையானது. இப்போ பொதுவாக நாம் ஒரு நூலகத்துக்கு செல்லுகிறோம். அந்த நூலகத்திலே பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் அடங்கிய நூல்கள் அந்த நூலகத்திலே அல்லது அந்த ஒரு புஸ்தக சாலையிலே இருக்கிறது. நமக்கு எது விருப்பமோ அதை நாம் எடுத்து கொள்ளுகிறோம். இது பொதுவாக இப்போ இந்த சமய ரீதியாக பிற சமயத்தவர்களை வேதனைப்படுத்துகின்ற வகையிலே இந்த மத நூல்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவரவர்களுக்கென்று ஒரு புனித நூல்கள், அது அவர்களுடைய அடிப்படை உரிமையோடு கூடியதாக தத்தமது சமய நெறிகளை கற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருப்பது. எனவே அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வருகின்ற பொழுது, உன்னுடைய புனித நூலை நான் நெருப்பு வைப்பேன், கொளுத்துவேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அந்த மத பிரச்சாரத்தை நாம் தடுக்கலாமே தவிர, நாம் சைவ சமயத்தவர்கள், எங்களுக்கு மற்ற மதத்தவர்களுடைய பிரச்சாரங்கள் தேவையில்லை, மற்ற நூல் நமக்கு தேவையில்லை, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தடுக்கலாமே தவிர, நீ அதை கொடுத்தால் நான் அதை கொளுத்துவேன் என்று சொன்னால் அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எந்த மத நூலாக இருந்தாலும் அத்தனையும் நாம் போற்ற வேண்டியவர்கள். அந்த வகையிலே இந்த மத பிரச்சாரங்களை இது பணத்துக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ செய்கிறார்கள் என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. அது எவ்வாறாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனும் இது அவனுடைய தனிப்பட்ட உரிமை. நீ மதம் மாறுகின்றாயா, உன்னுடைய தாயை நீ விலை பேசுகின்றாய். நீ பிறரை மதம் மாற்றுகின்றாயா, பிறரை மதம் மாற்றி உன்னுடைய மதத்துக்கு எடுக்கின்றாயா, நீ என்னுடைய தாயை விலை பேசுகிறாய். எனக்கு விருப்பம் இருந்தால் நான் பைபிளை படிக்கலாம், நான் படித்திருக்கிறேன், நான் குரானை படித்திருக்கிறேன். அனைத்தும் நமக்கு தேவை. அதில் உள்ள சில நல்ல விஷயங்களை எடுத்து நாம் கருத்துக்களை பரிமாறப்படுகின்ற பொழுது இவை அனைத்தும் நமக்கு தேவை என்கின்ற வகையில் நாம் தேவையானதை படித்து கொள்ளலாம். அதேபோல் ஒரு நூலகத்தில் செல்கிறோம், எது நமக்கு தேவையோ அதை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அதை திணிப்பது, பிறர் நம்மை திணிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அந்த பைபிளை கொளுத்துவோம் என்று சொல்லுவது நாகரிகமில்லாத ஒரு செயல் என்பதனை தாழ்மையோடு தெரிவித்து கொண்டு, அந்தந்த மதம் அந்தந்த மதத்தவர்களுக்கு பெரியது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றார்கள். அந்த வகையிலே நாம் நமது சமய கோட்பாடுகளை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த சமய நெறிகளை வழிநடத்துகின்ற பொழுது நம்முடைய சமய நூல்களை எவ்வாறு புனிதமாக இந்த தேவார திருமுறைகளை, ராமாயணத்தை, மகாபாரதத்தை, வேத ஆகமங்களை எல்லாம் புனித நூலாக போற்றுகின்றோமோ, அதேபோல் அவரவருடைய புனித நூல்கள் அது. அதை நாம் அழிக்கின்றோம், எரிக்கின்றோம், கொளுத்துவோம் என்கின்ற வார்த்தைகள் தவறானது. அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த பிற மதத்தவர்கள் நம்முடைய மதத்தவர்களை மதம் மாற்றாமல் இருப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, அவர்கள் செய்த அதே செயலையுடைய மோசமாக நாம் கொளுத்துவோம் என்று சொல்வது தவறானது.